டிசீஸ் ஃப்ரீ, வைரஸ் ஃப்ரீ. நாங்கள் எந்த மாடிஃபையும் பண்ண கிடையாது. நம்ம டிஷ்யூ கல்ச்சர் முறையில் கொடுத்தோங்கன்னா ஒரே யூனிஃபார்மாக வளரும், ஒரே மாதிரி ஈல்டு வரும். ஏழைக்கு மேஜராக பண்ணிட்டு இருக்கோம், ரெட் பண்ணனா கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டருக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம். ஒரு ஏக்கராவுக்கு 1200 செடி வரைக்கும் வைக்கலாம். ஹலோ வணக்கம் கைஸ், இங்கே எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒசூர் பயோடெக் என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த பன்னா டிஷ்யூ அப்படின்ட்டு. மோஸ்ட்லி இந்த ஒசூர் ஏரியாவில் இவர் நல்லா பண்ணிட்டுருக்காங்க. இவங்க இது எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க, இவங்களோட ஆர்கனைசேஷன் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓவராலாக கேட்டு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் கோவிந்தராஜ். நான் ஒசூர் பயோடெக் லேப் வச்சுருக்கேன். ஒசூரில் ராய்கோட் ரோட்டில் ஒன்னல்வாடி என்ற இடத்துல நம்ம ஒசூர் பயோடெக் இயங்கிட்டு இருக்கு. இது ஒரு 25 வருஷமா நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிஷ்யூ கல்ச்சர் லேப் வச்சுருக்கோம். டிஷ்யூ கல்ச்சர் லேபில் எல்லாமே செய்யலாம், தென்னை மரத்தை விட்டு. நம்ம இப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா பனானா பண்ணிட்டு இருக்கோம். பனானாவில் G9 பண்ணிட்டு இருக்கோம். G9ல இன்னும் மேஜராக பார்த்தீங்கன்னா ஏலைக்கு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ரெட் பனானா பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்னும் வேணும்னா ஏதாவது வெரைட்டி வேணும்னா நமக்கு கொடுத்தீங்கன்னா மினிமம் ஒரு 10,000 கண்ணாவது கொடுத்தீங்கன்னா அதுவும் பண்ணி கொடுப்போம். டிஷ்யூ கல்ச்சர் வாழையை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதனால தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதனால ஹெல்த் இஷ்யூ நல்லதானே தவிர எந்த இஷ்யூவா எதுவும் ஆகாது. இதுதான் டிஷ்யூ கல்ச்சரில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது நம்ம இனிஷியேஷன் பண்ணுவோம். அதாவது ஃபீல்டில் ஒரு 40-45 கிலோவுக்கு மேலே வர ஃபீல்டை பார்த்துட்டு மார்க் பண்ணிட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு வருவோம். அதுலேருந்து இனிஷியேஷன் பண்ணிவிட்டு அதுலேருந்து கல்ச்சர் டெவலப் பண்ணுவோம். டெவலப் பண்ணிவிட்டு மல்டி ஸ்டேஜ், ஷூட்டிங் ஸ்டேஜ், ரூட்டிங் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் ஃபாலோ பண்ணுவோம் லேபுக்குள்ளே. இது ஷூட்டிங் ஸ்டேஜ். இது ரூட்டிங் ஸ்டேஜ். ஷூட்டிங்லேருந்து ரூட்டிங் போட்டு இருக்காங்க. இது மல்டி ஸ்டேஜ். மல்டி டு மல்டி பண்ணிட்டு இருக்காங்க. லேபுக்குள்ள சூரிய வெளிச்சத்தை கொண்டு வர முடியாதுன்றதுக்காக நம்ம சன்லைட் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. அதனால நம்ம கரண்ட்ல டியூப் லைட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். லைட் போட்டு அந்த வெளிச்சத்துல க்ரோத் பண்ணுவோம் கல்ச்சர்ஸ். நம்மளால இப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் மேக்ஸிமம் ஒரு 50லேருந்து 100 தான் வரும். நமக்கு ஒரு பட்டுலேருந்து எடுத்தோங்கன்னா ஒரு கன்று. ஆமாம், இப்போ நம்ம காமிச்சிங்க இல்லையா முன்னே, ஒரு பட்டு எடுத்தோங்கன்னா அந்த பட்டுலேருந்து ஒரு 50 மேக்ஸிமம் 100 தான் வரும். இல்லை நம்ம G9 மேஜராக பண்ணுறோம், ஏழைக்கும் மேஜராக பண்ணிட்டு இருக்கோம். ரெட் பண்ணனா கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டருக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம ரேட் G9 12 ரூபீஸ் போயிட்டு இருக்கு பாலி பேகா. ஏழைக்கு 20 ரூபீஸ் போயிட்டு இருக்கு. இப்போ புதுசாக வராங்கன்னா அவங்க ஒன்றுமே தெரியாமல் தான் வராங்க ஃபார்மர்ஸுங்க. ஃபர்ஸ்ட் கண்ணு எடுத்து வைப்பாங்க. அது 1.5 வருஷம் 2 வருஷம் ஜிக்ஜாக் ஆகும் ஈல்டு. சிலது 8 மாசத்துல வரும், சிலது 10 மாசத்துல வரும். ஹார்வெஸ்ட் கரெக்டாக நடக்காது. இப்போ நம்ம கொடுக்குற டிஷ்யூ கரெக்டாக இருக்கும். இப்போ 8 மாசத்துல 8 to 9 மாசத்துல குலை வந்துடும். ஈல்டு வந்துச்சுன்னா 10 to 11 to 12 மாசத்துக்குள்ள நம்ம ஹார்வெஸ்ட் ஆயிரும். கரெக்டாக ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு 2 கட்டிங்ல முடிஞ்சிடும். அவங்க ஃபீல்டு எடுத்தாங்கன்னா அது ஒரு 1.5 வருஷம் இழுக்கும். அவங்க டைமிங்ஸ் எக்ஸ்ட்ரா போகும். இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற கண்ணுங்களை எடுத்து வச்சிங்கன்னா முன்ன சொன்ன மாதிரியே தான் அது 1.5 வருஷம் 2 வருஷம் ஜிக்ஜாக் ஆகிட்டே இருக்கும். நம்ம டிஷ்யூ கல்ச்சர் முறையில் கொடுத்தோங்கன்னா ஒரே யூனிஃபார்மாக வளரும், ஒரே மாதிரி ஈல்டு வரும், வேகம் கட்டிங் முடியும். நமக்கு கிராப் முடிஞ்சிடும். இதுக்கு அவ்வளவு ஒன்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நோய் தாக்காது. அதாவது G9 பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 40 கிலோவுக்கு மேலே வரும். 40லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏழைக்கு பார்த்தீங்கன்னா 18, 20, 22 கிலோ வரைக்கும் வரும். டிசீஸ் ஃப்ரீ, வைரஸ் ஃப்ரீ. நாங்கள் எந்த மாடிஃபையும் பண்ண கிடையாது. ஜெனட்டிக்கே எந்த ஒரு மாடிஃபையும் பண்ண கிடையாது. இந்த ட்ரேவில் இருந்து இதை நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வரோம். லேப்லேருந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இது ட்ரேவில் நடுவோம். ட்ரேவில் நட்டு கவருக்கு மாற்றுவோம். இது டனலுக்குள்ளே நமக்கு 1 மாதம் இருக்கணும். டனலுக்குள்ளே இதுங்கெல்லாம் 1 மாதம் ஆன பிளான்ட்டுங்க. இதை எடுத்து திரும்ப கவருக்கு மாற்றுவோம் பாலி பேக்கு. இதுக்கு ஏதாவது மருந்து தெளிப்பீங்களா? ஆமாம், பெவஸ்டின் தெளிப்போம். பெவஸ்டின் 90 நாள்
இந்த செட்டில் வந்து நம்ம G9 வச்சுருக்கோம், ஏழைக்கு வச்சுருக்கோம். ஒரு வருஷத்து கிராப்பு தான். 8 மாதத்துல குலை வரும், 11 மாதத்துல ஹார்வெஸ்ட் ஆயிரும். ஒரு ஏக்கராவுக்கு 1200 செடி வரைக்கும் வைக்கலாம். நமக்கு வந்து ஒரு மாதமாவது நமக்கு ஆர்டர் கொடுத்து பண்ணால் மட்டும்தான், சொன்னால் மட்டும்தான் பண்ணி கொடுக்க முடியும். ஒரே வாரத்தில் 2 நாள் 3 நாள் கொடுக்க முடியாது. இப்போ ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களே வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நம்ம நர்சரிலேருந்து செடி மட்டும் கொடுத்து அனுப்புவோம். இல்லை அதுவும் வைக்கல் எல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும், நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு செடி தேவைப்பட்டா எப்போ வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். 500 செடியிலேருந்து 10,000 20,000 வரைக்கும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இப்போ ஒரு வாரன்றது முன்ன பின்ன ஒரு மாதமாவது நமக்கு கேப் கொடுக்கணும், நீங்கள் டைமிங்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பனானா டிஷ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு இது ஃபுல்லாக செடி வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இங்கே வந்து வாங்க விருப்பம் இருக்கிறாங்க வந்து நான் கீழே வந்து கான்டாக்டில் வந்து நம்பர் கொடுக்குறேன், வந்து செக் பண்ணிக்காங்க. யாருக்காவது இந்த ஃபார்மிங் பண்ணுறவங்களுக்கு, இந்த அக்ரிகல்ச்சர் இது எல்லாம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்பருக்கு கீழே வந்து பயோவில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்காங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டு விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.